இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். இசைக்கு பிறந்த நாள். இசையின் அப்பாவுக்கு பிறந்த நாள். ஊரில் இருக்கும்போது போஸ்டரில் பேரை பார்ப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் திரையில் பேரை பார்க்கும்போது கைதட்டி மகிழ்ந்திருக்கேன். அவருடைய குரல் கேட்கும்போது பரவசப்பட்டிருக்கேன். சென்னை வந்ததுக்கப்புறம் நிறைய விழாக்களில் ரொம்ப தூரமாக நின்று பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்பா, என் அப்பா, என்னுடைய 10வது திரைப்படம். இதை எடுத்து முடிச்சுட்டு, ஐயா நீங்கள் இதை பாருங்கள், எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் இசையமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டப்போ படத்தை பார்த்துட்டு ஒரு தெய்வீக சிரிச்சுட்டு என்கிட்ட உடனே வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னாங்க. நான் உங்கள் சம்பளம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நம்ம உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பின்னணி செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு 11 நாள் அவர் பக்கத்திலே இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு தவம் மாதிரி தான் இருந்தது அது. சமுத்திரகனி அப்படின்னு என் பேரை அவர் கூப்பிடும்போது எனக்கு அப்படியே அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. பல முறை கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா என் பெற்றோர் கூட சமுத்திரம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. முழு பேரை கூப்பிட்ட ஒரு மனிதர். அவர் உச்சரிக்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சக்தி பாயிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். பல்லாண்டு வாழணும். ஏன்னா இப்படி தான் இருக்கணும் இசை, பின்னணி இசைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் ஆசிரியர். பல 100 ஆண்டுகள் வாழணும். இசை உங்களால் வாழணும். மகிழ்ச்சி.